இந்த ஆறே என்ற ஆறுங்க மலைக்கு மேல ஓடிக்கிட்டு இருந்த தண்ணி 10,000 வருஷமா ஓடிக்கிட்டு இருந்த மலைக்கு மேல ஓடிக்கிட்டு இருந்த தண்ணி அரிச்சு 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 என்ன ஆயிடுச்சு அந்த மலையை அரிச்சு கீழே இப்ப 200 மீட்டர் பள்ளத்துல ஓடுதுங்க. அந்த தண்ணிய ஓடிக்கிட்டே இருக்குது. அத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அங்க நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, சும்மா குளு குளுன்னு அந்த தண்ணியும் அந்த மலை 2 மலைக்கு நடுவுல ஓடுதுங்க அந்த தண்ணி. ஐயய்யோ! எனக்கு புடிச்ச இடம் நான் சொன்னேன்னா, இந்த ஒரு இடம் தான் நான் எனக்கு சொல்லுவேன் அந்த சுவிட்சர்லாந்துலே. எனக்கு என்னையே மறந்து நடந்த இடம் இதுதான். இன்னும் 10 நிமிஷம் கூட கவர் பண்ணலடா. சரிங்க. இல்ல நான் சொல்றேன், நான் அவ்வளோ உள்ள போக வேண்டியது இருக்கு. இங்க ஒரு ஓட்டை இருக்கு பாரு. இது வந்து டனல் செகண்ட் வேர்ல்ட் வார் டயத்தில் இந்த ஓட்டையை வெட்டினாங்களா உள்ளே போய் பதுங்கிறதுக்காக. ஆமாம், இந்த ஓட்டை பாபா இன்னும் முன்னாடி ஏமா வேர்ல்ட் வாரத்தில் குண்டு போடுவாங்களாம்மா, அப்போ பதுங்கிறதுக்கு அப்போ கட்டின ஓட்டையவா இவ டனல் கட்டியிருக்காங்க பாரு. இந்த உள்ள ஓட்டை பாரு. நான் பார்த்து ஒன்றுல பார்த்து இந்த மலையில் உள்ள குகைகள் 2ஆம் உலகப் போரின் சமயம் உருவாக்கப்பட்டது. இதுல 2 குகை இருக்குங்க. அதுல பெரிய குகையில வந்து 185 ராணுவ வீரர்கள் தங்கக்கூடிய இடமும் ஆபீசர்ஸுங்களும் இங்கதான் தங்குவாங்க உள்ள. சின்ன குகையில வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை ஃபுல்லா சேகரிச்சு வச்சிருந்தாங்க. இந்த குகையிலங்க பொழுதுபோக்கிற்கான இடங்கள், அடுத்து கிச்சனு, அடுத்து ஃப்ளஷ் டாய்லெட்டு, ஹீட்டிங் ரூமு, அப்புறம் டைனிங் ரூம் சாப்பிடக்கூடிய ஏரியா, இப்படி நிறைய இடங்க ஃபுல்லா அதுல எல்லாமே இருக்குங்க. இதுலங்க குடிக்கிற தண்ணி, எலக்ட்ரிக் லைனே இருக்குதுங்க. மின்சார இணைப்பெல்லாம் ஃபுல்லா வச்சு இந்த மலைக்குள்ளங்க ஒரு ரயில்வே பாதையே அமைச்சிருந்திருக்காங்கங்க. அதுல ஒரு சின்ன ட்ரெயின் இருந்திருக்கு, ஜாமான்களெல்லாம் இங்க இருந்து அங்கன்னு எடுத்துட்டு போறதுக்காக.